அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகரம் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் பொது பலனாக பார்க்கலாம். இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பொது பலன் மட்டுமே. இது சுய ஜாதகத்திற்கான பலன்கள் அல்ல. இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் ராசியாதிபதி வக்ரம் பெற்று ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த மகரம் ராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க ஏறத்தாழ பல்வேறு துன்பங்கள் போராட்டங்களை கடந்து வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் கடப்பதற்கு இன்னும் சில காலம் இருக்கு. ஆனாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏறத்தாழ ஒரு முற்பகுதியெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தாங்க. ஒரு குட் நியூஸ் வரும் நேரம் என்றே சொல்லலாம். அதாவது ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த ஒரு தொகை கைக்கு வரலாம், அல்லது கடன் கேட்ட இடத்துல கடன் வரலாம், அல்லது சம்பள உயர்வோ அல்லது ஏதோ ஒரு வகையில வேலையில புதிய வாய்ப்பு கிடைக்கிறதோ, வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைச்சு போறதோ, அல்லது இருக்கிற வேலையில கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருக்கிற சூழ்நிலை எல்லாம் முதல் பகுதியில் இருக்கு. இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 8ஆம் இடத்துல ஏறத்தாழ ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரலுமே இருக்கிறாரு. இந்த சுக்கிரனோட பார்வை சனி பகவானுக்கு இருக்கிறதுனால மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க பணம் வரும். மற்றவங்க கிட்ட கொடுத்த பணத்தை நீங்க கலெக்ட் பண்ணலாம் இந்த நேரத்துல, அல்லது எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். முதல்ல குடும்ப வாழ்க்கையில கூட பெருசா கருத்து வேறுபாடுலாம் இல்லாம இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள கூட சண்டை சச்சரவு இல்லாம கொஞ்சம் பாசிட்டிவாவே இருக்கக்கூடிய காலகட்டம் தான். முதல் பகுதி சூரியன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால வாழ்க்கை துணைவருக்கு பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் போகலாம். எதிர்பாலினருடைய அஃபயரு, எதிர்பாலினுடைய அட்ராக்ஷன், அப்ரோச்சஸ் எல்லாம் கூட சில பேருக்கு ஏற்படும். நீண்ட நாளா திருமணம் ஆகல, திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா வரன் பார்க்கலாம், அல்லது வரன் வரத்துக்கான ஒரு நல்ல செய்தி கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆடி மாசமா இருந்தாலையும் வரன் உங்களுக்கு ஆடி 18க்கு மேல பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் உங்களுக்கு அதுக்கான பாசிட்டிவான ரிசல்ட் ஆகுது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு முதல் பகுதியெல்லாம் பெட்டரா தான் இருக்கு. வேலை மாறுதல் செய்யலாம். சில பேர்லாம் வேலை மாத்தலாமான்னு நினைப்பீங்க. அந்த வேலை மாறுதல்கள் செய்யலாம், அல்லது புதிய வேலை கிடைக்குமா, அட்டன் பண்ண இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, அந்த அட்டன் பண்ண இடத்துல வேலை கிடைக்குமான்னா வேலை கிடைக்கும். அதே போல இந்த நேரத்துல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்துல சுப விரயங்களும் ஆகும். இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான், குரு 5ஆம் இடத்துல இருந்தா நன்மைதான். ஒரு திரிகோண ஸ்தானத்துல சுபகிரகம் இருக்கிறது எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். அதனால நீண்ட காலமாக மனதளவில் அல்லது உடல் அளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஒரு ரிலீஃப் ஏற்படக்கூடிய காலகட்டம் தான். ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான் வச்சுங்களேன் இந்த நேரத்தை பொறுத்தவரையிலும். ஆனா மாதத்தோட பிற்பகுதியில ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து சூரியன் 8ஆம் இடத்துக்கு வந்துருது. அதே போல இந்த 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன். இந்த புதன் வக்கரமா இருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவ். புதன் 6க்குரியவன், அதே போல 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். 9க்குரியவன் வக்கரமாயி சனி பார்வையில, சனி புதன் பார்வை தந்தைக்கு பாதிப்பு, அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையால சில பிரச்சனைகள் உள்ளாக்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இப்ப எந்த விதமான முடிவு எடுக்காதீங்க. அது வழக்குல இருக்கு, அது சில பிரச்சனைகள் இருக்கு. பூர்வீக சொத்து அல்லது வீடுல பிரச்சனை அப்படின்னாக்க இந்த நேரத்துல எந்த புதிய முடிவுகளும் எடுக்காம கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டு போங்க. இந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரலும் புதன் வக்ரம். அதுக்கப்புறம் அடுத்த மாசம் பெட்டரா இருக்கும். உங்களுக்கு பெருசா பாசிட்டிவா தான் இருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. இந்த புதன் பயிற்சி ஆகி கண்ணிலேயே உச்சம் ஆட்சி பெறும் போது இன்னும் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். இப்போதைக்கு இந்த மாசத்தை பொறுத்தவரை பூர்வீக சொத்து, தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கிறது, இதெல்லாம் முக்கியமானதாக இருக்கும். அதே போல 6க்குரியவன் புதன், அதே போல 6க்குரியவன் வக்ரமாகும் போது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அது சுப கடனாகவே இருக்கும். சில பேருக்கு வரும் வருமானம், அதுதான் இங்க பாசிட்டிவான விஷயம். ஏதோ ஒரு வகையில உங்க கைக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல இந்த தொழில் சிந்தனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வேற தொழில் மாத்தலாம், அல்லது வேற தொழில் ஆரம்பிக்கலான்ற எண்ணம் வரும். புதிதாக சில பேர் தொழில் ஆரம்பிக்கலாம்னு எண்ணங்கள் வரும். உங்க சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு தொழில் செய்யக்கூடிய அந்த பிராப்தம் இருக்கான்னு தெரிஞ்சுங்க. அதே போல இப்ப நடக்கக்கூடிய தசாபுக்தி நல்லதா நடக்குதான்னு தெரிஞ்சுங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறது நல்லது. இப்போ பாத்தீங்கன்னாக்க ஒரு வேலையே இல்லாம இருந்து வருமானமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த கோச்சார பலன் அடிப்படையில சொல்லணும்னாக்க எங்கேயோ ஒரு இருட்டுல ஒரு மின்மினி பூச்சி ஒளிருது இல்லைங்களா, அந்த மாதிரி நான் கோச்சாரத்துக்கு மட்டும் தான் சொல்றேன். இது ஒரு 10% அளவுக்கு தான். இந்த 10% அளவு சொல்லும் போது மின்மினி பூச்சி உங்க வாழ்க்கையில வர்ற மாதிரிதான்.
அதாவது ஏதோ ஒரு வகையில ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு. ஏதாவது நன்மைகள் நடந்து விடாதா, போராட்டங்களாவே வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில உங்களை ஆறுதல் படுத்தும் விதமாக நன்மைகள் நடக்கும். பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. இந்த சூரியனை பொறுத்தவரை 8ல வரும்போது வாக்குவாதம் செய்யக்கூடாது. குறிப்பா குடும்ப உறவுகளோடு சரி அல்லது வாழ்க்கை துணையோரோடையும் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. 8க்குரியவன் 8ஆம் இடத்திலே ஆட்சி பெறும் போது அவசர முடிவுகளை எடுக்கவை. இந்த நேரத்துல எதிர்பாலினுடைய உறவில் கசப்புகள் ஏற்படும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க புதிய உறவுகள் ஏற்படும். புதிய உறவால சில மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையும் ஏற்படும். அவமானமாகலாம், பழிச்சொல்லுக்குள்ளாகலாம், அல்லது அந்த எதிர்பாலின் உறவால உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் வேலையில. அதனால எதிர்பாலினருடைய உறவு, குறிப்பா ஆப்போசிட் ஜெண்டருடைய ரிலேஷன்ஷிப்ல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது. அவசர முடிவு எடுக்கக்கூடாது. அவசரமா பேசிடவும் கூடாது. அவசர முடிவும் எடுக்காம இருந்தீங்கன்னாக்க இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவான மாதம் தான். அலைச்சல்கள் இருக்கும், பயணங்கள் இருக்கும், சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். சொந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலையோ அல்லது வெளியூர்ல இருப்பவர்கள் சொந்த ஊருக்கு வரக்கூடிய சூழ்நிலையோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பண விரயத்தை ஏற்படுத்தும். அதனால தேவைப்பட்ட பயணத்தை மட்டும் செய்யுங்க, அது நன்மை. உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் ஆகும். சில பேருக்கு பிள்ளைகளுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வரன் அமைந்து கல்யாணம் பண்ற அளவுக்கு கூட போகக்கூடிய காலகட்டம் தான் இது. சோ அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு, புத்திரபாக்கியத்துக்காக நீண்ட நாளாக கோவிலாக போயிட்டு வந்தவங்க, மருத்துவ ட்ரீட்மெண்ட் செய்தும் பலன் இல்லாம இருப்பவர்கள் கண்டிப்பாக புத்திரபாக்கியத்திற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த அமாவாசை நாட்கள்ல 3 அமாவாசை நாட்கள்ல காலையில பிரம்ம முகூர்த்த டைம்ல அரசமரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த நாகர் சிலை அதை கழுவிட்டு பொட்டு வச்சு அந்த இடத்துல ஒரு கற்பூரமும் விளக்கு ஒண்ணு கொளுத்தி வச்சுட்டு 3 முறை அந்த அரச மரத்தை சுத்தி வந்தீங்கன்னு வச்சுங்களேன், புத்திரபாக்கியம் உண்டு. 3 அமாவாசை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. புத்திரபாக்கியம் இல்லாதவங்க வாய்ப்பு இருக்கு, கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு பகவான் 9ல கேது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களை சுறுசுறுப்பா வச்சுட்டு பாரு. ஒரு பதட்டத்தோடு தான் இருப்பீங்க. வேலைக்கே போனா கூட அந்த வேலையில உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். அவசரமா பல விஷயங்களை செய்யணும், சாதிக்கணும், விட்டதை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதற்கான நிறைய முயற்சிகள் செய்வீங்க. அந்த முயற்சிகளும் வெற்றி ஆகும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கவனமாக சில முயற்சிகள் ஈடுபடுங்க. தவறான முயற்சி கூட சக்சஸ் ஆகும். அதனால எல்லா முயற்சியும் அவசரப்பட்டு செஞ்சு சில இடங்கள்ல போய் மாட்டிக்கிறதை விட பொறுமையா நிதானமா இருக்கிறது நல்லது. உதாரணமா மற்றவங்களுக்கு சூரிட்டி கொடுக்கறது, மற்றவங்களை நம்பி பணம் போட்டு ஏதாவது ஒண்ணு திட்டத்துல சேர்றது, அதெல்லாம் கூட லாஸ் ஆகும். அல்லது புதிய நண்பர்கள், புதிய உறவுகள், அவர்களால உங்களுக்கு பணம் நஷ்டமாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால மணி லாஸ் ஆகலாம், அல்ல அவங்க சொல்ற திட்டத்துல முதலீடு செஞ்சு மன வருத்தத்துக்கு அடையலாம். இப்படியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த 7ஆம் இடத்துலயும் சூரியன், 8லயும் சூரியன் வர்றதுனால புதிய உறவுகள், புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். அவர்கள் மூலம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஜென்ரலாவே நண்பர்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள்ல இந்த நேரத்துல எந்த விதமான முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. இந்த செவ்வாய் பகவான் 5ஆம் பாவகத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறது குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் மற்றும் 11ஆம் அதிபதி செவ்வாய், குரு செவ்வாய் சேர்ந்து 11ஆம் பாவகத்தை பார்க்குது. தொழில் மூலம் லாபங்கள் வரும், நஷ்டங்கள் குறையும். குறிப்பா அதாவது நீங்க பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாக்க கடந்த காலத்தை விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 10,000 டெய்லி சேல்ஸ் ஆகுதுன்னா இன்னைக்கு 15,000 சேல்ஸ் ஆகும் அப்படின்றது நீங்க எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் லாபங்கள் கூடுதலாகவே வரும். அதன் மூலம் நீங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு வரும். கடனை ஒரு பக்கம் வாங்கினா கூட அந்த கடனுடைய சுமை இல்லாமையாவது இருப்பீங்க. ஏன்னா அதை கரெக்டா கட்டிட்டுறதுனால உங்களுக்கு கடனுடைய சுமை இருக்காது. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் சகோதர ஒற்றுமையும் இருக்கும். சகோதரர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பெரிதாக இருக்காது. அல்லது சகோதரர்களுக்கு நீங்க உதவக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் புதனை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க 6 குடியவன் வக்கரமாயி இருக்கிறதுனால புதிய கடன் வரும். ஆனா 8ஆம் இடத்துல இருக்கிறார். 6 குடியவன் 8ல இருக்கும்போது ஒரு விபரீத ராஜயோகம் தான் அதுவும். அப்போ பணம் வரும். மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தையும் நிறைந்த கல்வியும் கொடுப்பார். அந்த வகையில பணம் வரும். அதனால கடன் வாங்கினீங்கன்னா கூட, புதிய கடன் வாங்கினீங்கன்னா கூட அதனால பாதிக்கப்பட மாட்டீங்க, மன அழுத்தத்துக்கு உள்ளாக மாட்டீங்க. ஒரு நிலையில கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்துல சில பாசிட்டிவான விஷயங்கள் நிறையவே இருக்கு. இந்த சூரியன் சனி சமசத்துவ பார்வை, அதே போல 9 குரியவன் 8ல இருக்கிறார் அப்படின்ற பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டாதான் இந்த பூர்வீக சொத்துல பிரச்சனை,
தந்தையுடன் கருத்து வேறுபாடு அல்லது தந்தையால சில பாதிப்பு அல்லது தந்தைக்கே உடல்நல பாதிப்பு எல்லாம் வரும் அப்படின்ற பாயிண்ட் சொன்னது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க பொருளாதார ரீதியாக ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும், அதனால நன்மைகள் அடைவீங்க. அரசாங்க பதவியில அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வுக்கான செய்தியோ கூட சில பேருக்குலாம் வரலாம். ஒரு சில பேருக்கு ஒரு துறை ரீதியான மாற்றம் அது பெஸ்டா ஒர்க் ப்ரெஷர் இல்லாம இருக்கக்கூடிய இடத்துல போய் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்குலாம் ஏற்படும். ஆல்ரெடி வேலை இல்லாமல் நீண்ட காலமாக இருப்பவர்களுக்கு இந்த நேரத்துல முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஒரு பிரைவேட் ஜாப் சொல்றேன், அரசு பணிக்கு போறதுக்காக படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் பாசிட்டிவாவே இருக்கு, தாராளமா படிக்கலாம். உங்க சுய ஜாதகத்துல பிராப்தங்கள் இருக்கு, அரசு பணி போறதுக்கான அந்த பிராப்தங்கள் இருக்குன்னா அரசு பணி உறுதியா கிடைக்கும், அதுல மாற்று கருத்து இல்ல. நமக்கு அந்த பலன் இல்ல, அந்த ஜாதகத்துல கொடுப்பணியே இல்ல, எல்லாரும் படிக்கிறாங்கன்னு நாமளும் உட்காந்து படிக்கிறதுன்றது நம்மளுடைய திறமையையும் நம்மளுடைய காலத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அர்த்தம். நமக்குள்ள என்ன திறமை இருக்குன்றத நாம கண்டுபிடிச்சுக்கிட்டாக நம்ம கண்டிப்பா அதுல சாதிக்கலாம், நம்ம மேல வந்துருவோம், பொருளாதார ரீதியா நல்லா இருப்பீங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, நம்மளுடைய கர்மா, கெட்ட கர்மா கழியும் போது நமக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம். அதுதான் முக்கியமான விஷயம். கேது 9ல இருந்து குரு பார்வையில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பூர்வீக சொத்துல பிரச்சனை, பூர்வீகத்துல வில்லங்கங்கள் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹைலைட்டா தெரியும். ஆனாலும் எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தும். ஆன்மீக பயணங்கள்லாம் போயிட்டு வருவீங்க, ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாட்டை இந்த மாதத்தை பொறுத்தவரை காட்டக்கூடிய மாதம். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏதோ ஒரு வகையில ஆறுதல் அளிக்கக்கூடிய மாதம் தான். அதாவது ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, அதுவும் முதல் பகுதியில கொஞ்சம் பாசிட்டிவாவே தான் இருக்கு. செகண்ட் பார்ட், அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகாவது கொஞ்சம் அவசர முடிவு எடுத்துட்டு சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள் வரலாம். அதுவும் குறிப்பா புதியவர்கள் அறிமுகம் ஆகுறாங்க அப்படின்னா அவர்களால, அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க, அந்த ரிலேஷன்ஷிப் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸா இருக்கு அப்படின்னாக்க அதனால கூட சில பாதிப்புகள்லாம் கூட இந்த காலகட்டத்துல வரும். அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துங்க. கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் பெருசா பாதிப்பு இல்லை, இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் வரும், அல்லது அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதுல கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பான தொழிலாக இருக்கும், எந்தெந்த தொழில் இருப்பவர்களுக்கெல்லாம்னாக்க வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், அதாவது ஆசிரியர் தொழில், வக்கீல், கன்சல்டன்ட், புரோகிதம், இந்த மாதிரி தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வருமானம் கூடுதலாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்போ ஏதோ ஒரு வகையில ஒரு பாசிட்டிவான செய்தியோ கிடைக்கும். வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், சேல்ஸ், மார்க்கெட்டிங், கடன் நடத்துறவங்க எல்லாருமே சேர்த்து தான் சொல்றேன், அவங்களுக்குலாம் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னாக்க மண், மனை, ரியல் எஸ்டேட் தொடர்பான துறைகள், இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னாக்க உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் குரு சேர்க்கை, இது குருமங்கள யோகம். அதனால பாத்தீங்கன்னாக்க மண், மனை தொடர்பான தொழில், ரியல் எஸ்டேட், கட்டிடவியல், ஹார்ட்வேர், கட்டுமான பொருட்கள் விற்பனை, விவசாயம் சார்ந்த துறை, விவசாயம், உணவுத்துறை, இதுல இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், பணம் வரும், பொருளாதார ரீதியாக நல்லாவே இருப்பீங்க. எந்தெந்த தொழில கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குன்னாக்க எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி, அதே போல கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, நிர்வாகத்தில் இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் கடினமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் வரும், சமாளிக்கக்கூடிய மாதம் தான். ஆனாலும் அதே போல ஐடியில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்துல இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். வேலையே போயிடுச்சுன்னா கூட கவலையே பட தேவையில்லை, புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும், உங்களை நோக்கி புதிய வாய்ப்பும் வரும். அதனால இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னாக்க மீனாட்சி அம்பாலை வழிபாடு செய்யறது நன்மைகளை ஏற்படுத்தும். முடிந்தா மதுரைக்கு போயிட்டு மீனாட்சி அம்பாலையும் சுந்தரேஸ்வரரையும் வழிபாடு செய்து விட்டு வர உங்களுக்கு நன்மைகள் பயக்கும். மேலும் புதன்கிழமைகள்ல ஆடை தானம் செய்யலாம், அல்லது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஸ்டேஷனரி பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, பெருமாள் கோவிலுக்கு சனிக்கிழமையில கூட போயிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கடனுடைய அழுத்தமோ உடல்நலத்துல வரக்கூடிய பெரிய பாதிப்போ இல்லாம நிம்மதியா இருப்பீங்க. மொத்தத்துல இந்த மாதம் ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய மாதம் தான். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.